எங்கம்மா இருக்க? ஆஃபீஸில் சார். வந்திருக்காரா? வந்திருக்காங்க. பேசினாரா? எதுவும் உன்கிட்ட கொடுத்தாரா? எதுவும் கொடுக்கலையே. தீபாவளி ஸ்வீட்டு அந்த மாதிரி எதுவும்? அதெல்லாம் எதுவும். நல்லா பேசுறாருல்ல? இந்த ஒரு 2-3 பேர் சொன்னாங்கல்ல சந்திரகுமார் வந்து போலி, அவரால் இது பண்ண முடியாது அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா அவர் காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்டாருன்னு? வீட்டுக்குலாம் வாட்டர். ஆமா, இருந்தும் இப்ப எவ்வளவு பெரிய சிரமங்கள் பட்டு எல்லாம் அவரே போன் பண்ணி வர்றேன்னு சொல்லிட்டாருலம்மா வீட்டுக்கு. ஆமா சார். அப்புறம் நீ அவர் நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு, அதெல்லாம் எடுத்து விட்டு அவரா போன் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதை தானே எதிர்பார்த்தா நீ? ஆமா சார். அவரா தானே போன் பண்ணாரு, போன் பண்ணி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காருல. இன்னைக்கு வர்றேன்னாரா நாளைக்கா வரேன்னாங்க? நான் அதெல்லாம் கேட்கல. ஓவரா பேசினா அப்புறம் ஏதாவது திரும்ப போச்சு. அதெல்லாம் இனி அப்படி இருக்காதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு மருந்து அனுப்பி வச்சிடுறேன். இனி உன் லைஃப் லாங் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு. உன்னை சுத்தி சுத்தி வருவாரு, உன்னை வந்து ரொம்ப அன்பு பாசமா பாத்துக்குவாரு, வேற லெவல்ல பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி மருந்து மாதிரி. நான் தான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அதாவது ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குமா, அவர் போன் பண்ணி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லுவாரு, வீட்டுக்கு வருவாரு, உன் கூட சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த மருந்தை வந்து டீ, காபி, கூல்ட்ரிங்க்ஸ், இட்லி, சட்னி, சாம்பார் எதுல வேணாலும் கொடுத்துருமா. அதுக்கு பிறகு உனக்கு லைஃப் லாங் உன்னை நான் நிப்பாட்டி தந்துடுறேம்மான்னு சொன்னேன். சரியா? அது பிரகாரம் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்படாத. அவரே போன் பண்ணி நல்லா இருக்கேன் என்ன எதுன்னு விசாரிச்சு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நான் உனக்கு மருந்து நல்லபடியா அனுப்பி வைக்கிறேன். அந்த அம்மா விட்டு வந்துருவாரா? பிரிச்சுட்டம்மா, நான் அன்னைக்கே பிரிச்சு விட்டுட்டேன். வேப்பண்ணையில 2 பேரோட பேர் எழுதி ஊற போட்டோம்ல, தெரியுமா? ஆமா. அப்புறம் அதை நீ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட வேண்டாம். அந்த சீனிக்குள்ள வந்து போட்டு அதெல்லாம் வைக்க சொன்னல. ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்னதுக்கு பிறகு பண்ணிக்கலாம். அந்த குடுவை, போட்டோ, மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் எப்ப சொல்றேனோ அப்ப கொண்டு போய் நீ தண்ணியில போட்டா போதும். சரியா? அந்த அம்மாவை நான் பிரிச்சு விட்டுட்டேன். இப்ப ஒரு தடவை பிரசன்னம் பாக்குறேன், அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் உறவு இருக்கா என்னன்னு. இருந்தா கம்ப்ளீட்டா பிரிச்சு விட்டுறேன். ஆமா, உனக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியா வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னதே பெரிய விஷயம் தானம்மா. ஆமா சார். நான் அதனால உங்ககிட்ட நேத்து வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். நான் கொஞ்சம் வேலையா இருந்ததுனால பார்க்கல. எவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்தீங்க? ஆமா சார். அவரே போன் பண்ணி வீட்டுக்கு வர்றேன் நல்லா இப்படி என்ன ஏதுன்னு கேட்டுட்டாரு. இன்னைக்கு ஆபீஸ்ல போயிருக்கீங்க, உன்கிட்ட பார்த்து பேசியிருக்காரு. இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட மாட்டேங்கிற. நீ எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நீ போன் பண்ணினப்ப எல்லாம் எடுத்து நான் உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது உன்னை அவாய்ட் பண்ணிருக்கனா? எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நான் அந்த மாதிரி மத்தவங்கள விசாரிச்சேன் அப்படின்னு சொன்னில, அதுக்கு சொல்றேன். என்னை பத்தி தப்பா சொன்னாங்கல்ல. நான் விசாரிக்கல சார், அவங்க சொன்னதுக்கு அது மாதிரி சொன்னாங்க சார். இப்போ நம்ம காரியத்தை நான் வெற்றிகரமா முடிச்சிருக்கேன். இப்போ அவங்க மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்குவாங்க? சொல்லிடுறேன் சார். சொன்னாங்கல்ல, அதுக்கு சொல்றேம்மா. நான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு கொடுத்துருவேன். அது தொழில் நீரதியா இப்போ அந்த விஷயத்துல போட்டியில சொல்லியிருக்கானுவான். புரியுதா உனக்கு? இப்ப காலையில கம்பெனில உன்கிட்ட பேசிருப்பாரு. ஆமா சார். சரி, நீ அந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணி விடு, நம்ம மருந்து ரெடி பண்ணி உடனே உனக்கு நான் கொரியர் போட்டு விட்டுறேன். இப்போ 10 ரூபாய் அனுப்புவா சார். அனுப்பிச்சு விட்டுருமா. சரி சார். ஓகே, நல்லதுமா. தேங்க்யூ.